ஒரு ஞானத்தை கொடுப்பவளாக, வழிகாட்டியாக தானே தானே உவந்து குடுக்குறா. அவருக்கு அதெல்லாம் தெரியாது. இல்ல நாகேந்திர தீக்ஷிதருக்கும் தெரியாது. தானே அதாவது அவள சுத்தி சுத்தி வந்தா போதும். ம். அவகிட்ட போனா போதும். போனாவே அவள் வந்து தன்னை வெளிப்படுத்தி, அந்த குழந்தைக்கு என்ன வேணும்? அப்படித்தானே சொல்லணும். அம்மா, குழந்தை. 30 வயசா இருக்கட்டுமே! ஆனாலும் குழந்தை தான். அதனால அந்த குழந்தைக்கு நம்மள நாடி வந்திருக்கா. நம்ம தரிசனம் பண்றதுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொன்னா, இவளுக்கு என்ன வேணும்? அப்படிங்கிறத தானே உவந்து கொடுப்பவள் அந்த சாமுண்டீஸ்வரி. நம்ம ஒண்ணும் பிரார்த்தனையே பண்ண வேண்டாம். அத்தனை கருணையானவள், அவ்வளவு அழகானவள். லலிதா சகஸ்ரநாமத்தில சொல்றா மாரி, அத்தனை அழகான ஒரு தெய்வமாக இருப்பவள் அந்த சாமுண்டீஸ்வரி. இவ வந்து அந்த மைசூர் மகாராஜாக்கள், இன்றைக்கு அவங்களுடைய அரண்மனை எல்லாம் இருக்கு. அவர்களுடைய அந்த வாரிசுகள்லாம் இருக்காங்க. இந்த ராஜாக்கள். அவங்களுக்கு குலதெய்வமாக இருப்பவள் சாமுண்டீஸ்வரி. ஒரு சமயத்தில இந்த சாமுண்டீஸ்வரிய பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம், அந்த வம்சத்தில வர ஒரு ராஜா. அவர் வந்து மலையில வந்துட்டுருக்காரு. வந்தும்பொழுது பயங்கரமா இடி, மின்னலோட மழை அட பெஞ்சுட்டு இருக்கு. மழை பெய்யுறது, மழை பெஞ்சுட்டு ஒரு மின்னலே அவருக்கு வந்து அவர் மேல தாக்குறது. அந்த மாரி இருந்தா என்ன ஆகும்? அப்படியே கருகி போயிடுவாங்க. ஒண்ணுமே இல்லாம போயிடுவாங்க. ஆனா, அவருக்கு வந்து ஒண்ணும் ஆகல. ஏன் அப்டின்னா வந்து அந்த ரொம்ப மழை பெய்யுறது, இடி மின்னலா இருக்கு அப்படின்னு அவர் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே வரார். அந்த சாமுண்டீஸ்வரி இது நடந்தது ஆனா. இது நடந்த உண்மையான நிகழ்வு அது. இந்த சாமுண்டீஸ்வரி அவர் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அவங்க அந்த எல்லாரும் வருவாங்க. கூட எல்லாரும் தான் வருவாங்க. இவரை குறிப்பாக அந்த மின்னல் தாக்குகிறது. தாக்குறது எத்தன பேர் யார் மேலயும் அது விழல. அவர் தாக்குறது. ஆனா, அவருக்கு வந்து ஒண்ணுமே ஆகல. ஒண்ணே ஒண்ணு என்ன ஆச்சுன்னா, தலையில வந்து வழுக்கை ஆயிடுச்சு அவருக்கு. தலைய தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி அவருக்கு அந்த தலைப்பாகையும், அந்த முடியோட அது போயிடுறது. அவருக்கு ஒண்ணுமே ஆகல. எல்லாருமே அப்படியே வியந்து போறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் மேல வராங்க. கோவிலுக்கு வந்தோனே அவர் அப்படியே நெடுஞ்சான் கிடையாக அம்பாளுக்கு முன்னாடி விழுந்து, "என்னுடைய உயிர நீ காப்பாத்துன. நான் உனக்கு என்ன செய்ய முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து அவர் வந்து அதுலேருந்தே அந்த வம்சத்திலேருந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த சாமுண்டீஸ்வரிக்கு தாசனாக இருப்பவர்கள் தான் இந்த ராஜா. அவங்க ராஜாக்களே கிடையாது. நாங்கலாம் வந்து சாமுண்டீஸ்வரியினுடைய தாசர்கள், அடிமைகள் அப்படிங்கிற மாரி அவங்க டிக்ளேர் பண்றாங்க.